குலதெய்வம் நம்மளுடைய வீட்டை வந்து காவல் காக்கணும் அப்படின்னா எங்க இருந்து காவல் காக்கும்? நிச்சயமா அது நம்ம வீட்டோட நிலைவாசல்ல இருந்துதான் நம்மளுடைய தெய்வம் நம்மளை வந்து காக்கும். அதனாலதான் வீடு கட்டும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா நிலைவாசல் வந்து வைக்கிறப்போ நவதானியங்கள், தங்கம் அப்படின்னு சக்தி வாய்ந்த பொருள் அனைத்தையுமே சேர்த்து கவனமா வந்து அந்த நிலைவாசல் வந்து வைப்பாங்க. அப்படி தெய்வமே வந்து நிற்கக்கூடிய அந்த இடத்த நாம எப்படி வச்சிருக்கணும் அப்படின்றத முதல்ல வந்து தெரிஞ்சுப்போம். அடுத்து தெய்வம் வந்து நம்மோட நிரந்தரமா தங்குறதுக்கு நாம என்ன செய்யணும் அதை வந்து பார்ப்போம். இப்போ நிலைவாசலை நாம எப்படி வச்சிருக்கணும் அப்படின்றத பார்ப்போம். அதாவது நிலைவாசலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதுமே நல்ல தண்ணி வச்சு சுத்தமாக வந்து தொடச்சிட்டு அதில் மஞ்சளை குழைத்து நல்லா வந்து பூசிடணும். அந்த மாதிரி மஞ்சள் வந்து பூசுகிறப்போ கீழிருந்து மேலாதான் வந்து நம்ம வந்து பூசணும். இந்த மாதிரி மஞ்சள் வந்து பூசினதுக்கப்புறம் அதில் குங்குமத்தை வந்து வைக்கணும். இந்த மஞ்சள் வைக்கிறதும் குங்குமம் வைக்கிறதும் அவங்களுடைய தனித்தனி வழிமுறைகள் வந்து வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த முறைப்படி நீங்கள் வந்து வச்சுக்கிறீங்க. அதாவது உங்கள் வீட்டு பெரிய